டிராக்டரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பருத்தியை பிடுங்குறதுக்கு வந்து ஆளுக தான் பிடுங்க. என்னாச்சு, ஊரில் வந்து பெண்கள் பருத்தி காய பிடுங்கியாச்சு, பஞ்சு பிடுங்குற காய் போயிடுச்சு. இப்போ வந்து பொம்பளைகளை விட்டு அந்த செடி வேரோட பிடுங்க வைக்கிறாங்க. அது வறண்டதுக்கப்புறம் தானே அது பூக்கும். தண்ணி வாய்ச்சக்கூடாதுல கடைசி நேரத்தில். அப்போ நிலமே வறண்டு போயிடும், வேர் நல்ல உள்ளுகள் உறுதியாக இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க, பனிகாலம் வரும்போது பிடுங்க டக்குன்னு வந்துடும், இல்லை மழை பெஞ்சதுக்கப்புறம் பிடுங்க வந்துடும். இதை எப்படி எடுக்கிறது இல்லை. ஏதோ கர்ப்பப்பை நீக்கிட்டு வந்திருக்கான். இந்த ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வந்து ஒரு பொம்பளை களை பிடுங்குறக்காக வந்திருக்கு. மற்ற வேலை களை கொத்துறது களை எடுக்கிறது இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு துறம் போடுறது, அது அந்த தையல் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. இது என்ன பண்ணா, இந்த பருத்தி செடி வேரோட பிடுங்கணும்ல, இழுத்து பிடுங்கிருக்க தையல் பிடிஞ்சிருச்சு. ஏன் தம் பண்ணி பிடிங்கணும்? அந்த புடு வேறாவது பிடுங்கணும்னாக்க கொஞ்சம் மூச்சு பிடிச்சி தம் கொடுத்தா தான் பிடுங்க முடியும். அந்த பிடிக்கும் சார் வயிற்றுல. ஏன் என்ன பிடிக்க முடியாது? கொஞ்சம் வலுவா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தம் முடிச்சா பிடுங்கணும். இந்த தம்ம நம்ம கும்பகம்னு சொல்றான். ஆமா, வாயு உள்ளுக்குள் நிறுத்தினா தான் பிடுங்க முடியும். எதை வச்சு? கைக்கு தான் பிடுங்கணும். அப்ப கைக்கு நிறைய போகணும்ல. அப்போ ஆமா, அப்ப கும்பகம் பண்ணாதான் பிடுங்க முடியும். கைக்கு அதிகம் போகும். கைக்கு தான் கை விரல் நுனி வரைக்கும் கால் விரல் நுனி வரைக்கும் கும்பகம் பண்ணாதான் போகும், இல்லாட்டி போகாது. சுகர் வந்துச்சுன்னா கால் விரல் கை விரல் எல்லாம் அழுகி போகுது இல்ல, அப்ப போகலைன்னு அர்த்தம் இல்ல. கும்பிக்கலன்னு அர்த்தம். இப்ப கும்பகத்துல வயிற்றுல வாயு தங்கணும். கும்பகத்துலன்னு அங்க மட்டும் இல்ல, வயிற்றுல தங்கணும், இங்கதான் நெஞ்சிலும் தங்கணும்ல. தங்கும் பெருவாதி. அப்ப தங்க இடம் இல்லைன்னா என்ன பண்ணும்? தங்க இடம் பண்ணாக்க என்ன பண்ணும்? புடிதான் ஒரு வழியா தையலுக்கும் புடிட்டு போயிடுது. கும்பகம் பண்ணா கைகளுக்கு பாயறது அதிகமாகும் இல்லையா? சரி, இதுக்கும் குண்டலினி மேலே ஏறுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கும்பகத்துக்கும் அது மேலே ஏறதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்லை 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 நான் தான் சொல்லுவேன். கும்பகம் பண்ணி போய் எப்படி முடியும்? வாசி ஓடி மேலே கொண்டு போட்டா கொஞ்சம் குடிநீர் ஏறும். கும்பகம் பண்ணினாலும் எப்படி வரும் தெரியலை. கும்பகம் பண்ணா நூலில் வந்து வாசி கரங்களுக்கு பாயுதல்னு சொல்லி ஒரு வரைவிட இருக்கும் பாருங்க. அதை எடுத்து கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் மூலாதாரம், இது மூலாதாரத்திலிருந்து இது முதுகுத்தண்டு. இந்த பாதை வந்து முதுகுத்தண்டு பாதை. என்ன கவனிங்க, அங்க விளங்காது. இது முதுகுத்தண்டு பாதை இங்க குறிக்குது இல்ல, இது எல்லாமே முதுகுத்தண்டை குறிக்குது. இது ரெண்டு இல்ல வேற, இது மட்டும் முதுகுத்தண்டு. நடுவில் மூலம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், சக்கரங்கள் எல்லாம் குறிச்சிருக்குல்ல இதுல. இது எல்லாமே வந்து முதுகுத்தண்டு பாதை சுழுமுனையை மட்டுமே குறிக்கிறது. இந்த வலது பாதம் இடது பாதம் ஆரம்பிக்குது இல்ல, இதுதான் இடகலை பெண்களை குறிக்கிறது. முன்னாடி இருக்கிறது குறிச்சது, பின்னாடி இருக்கிறது. இந்த முதுகுத்தண்டு பின்னாடி இருக்கிற பாதை, இது இந்த வழிப்பாதை இங்க போட்டிருக்கிறது. இந்த ரெண்டு இங்க ஆரம்பிக்குது. இதுல ஆரம்பிச்சு மேல ஏறி எங்க வந்து முடியுது பாருங்க, கைகளுக்கு போகும். சரி, இந்த கும்பகம் பண்ணுனா கைக்கு பாயற விகிதம் அதிகமாகும். ரத்தமும் சரி, உங்களுக்கு ரத்தம்னு புரிஞ்சிட்டாலும் சரி, பிராணன்னு சரி, குண்டலினி பேர் வச்சுட்டாலும் சரி, மூணுல என்ன பேராக இருந்தாலும் சரி, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. வேற வேற பேர், ஆனால் பொருள் ஒன்று தான். இப்போ மூச்சை தம் பிடிச்சி இழுத்தோம்னா கைகளுக்கு பாயற ஜாஸ்தி ஆகும். ஒரு பொருளை தூக்கணும்னு வச்சுக்கோங்க, வெயிட்டு தூக்கணும்னா காலை அசைக்கணும். காலுக்கு ரத்தம் பாஞ்சா தான் காலை அசைக்க முடியும். இப்போ சும்மாவே கால் இருக்கு, அங்கே ரத்தம் பாய வச்சா நல்லா அசைக்க முடியும். ரத்தம் பாயாமல் அசைக்க முடியாது, மரத்து போயிடும்ல, அந்த இடமே மறுத்து போயிடும். இயங்க முடியாது, தூக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கையை இப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், மரத்து போயிடுது. அந்த இடத்துல ஏதாவது கிரிப்பை பிடிக்க முடியுமா? எதையாவது தூக்க முடியுமா? தூக்குறதுக்கு, வெயிட்டை தூக்குறதுக்கும் ஒரு மசிலை கையாளுறதுக்கும் ரத்தம் பாயறது, இந்த பிராணம் பாயறது ரொம்ப அவசியம். எனக்கு தெரியுது, மூளைக்கே தெரியுது, ஒரு வெயிட்டை தூக்கும்போது கைக்கு நிறைய ரத்தம் பாயணும் அப்படின்னு அதுக்கு தெரியுது. தெரிஞ்சுதான் கும்பகம் பண்ணுது, ப்ரெஷர் அதிகமாக தள்ளுது, அதிகமான ரத்தம் வந்து கைகளுக்கு போகுது, அந்த பொருளை தூக்க முடியுது. ரத்தம் பாயலைன்னா தூக்க முடியாது இல்லை. சரி, இதோட நிறுத்திட்டீங்கன்னா இல்லை, இதோட நிறுத்திட்டீங்கன்னா முடிஞ்சுது.
இது கைகளுக்கு பாயிடுச்சு, கும்பகம் பண்ணுறோம். இந்த கும்பகத்துக்கும் சாதாரண சம்சாரி வெயிட் தூக்கும்போது பண்ணுற கும்பகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவனும் வந்து மூச்சை உள்ளடக்கிறான், யோகத்துலேயும் மூச்சை உள்ளடக்கிறான். இப்போ யோகத்துலேயும் மூச்சை உள்ளடக்குனா என்ன பண்ணணும்னா கைக்கு தான் போகும், நிறைய கைக்கு போகும். பார்த்தீங்கன்னா நிறைய வேர்க்கும், இல்லை வேர்க்கும். இந்த கைக்கு போடுறத புலநடைக்கு வச்சுருந்தா, கையை அசைக்காமல் அப்படியே வச்சுருந்தா ஒரே இடத்துல இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. காலவாசலில் நெருப்பு வைக்கிறீங்க, சுற்றி மண்ணை வச்சு மூடிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். எது வரைக்கும் வேகும்? அந்த விரல் இருக்கிற வரைக்கும் வேகும். எது வரைக்கும்? கீழே இருக்க விரவு செங்கல் மட்டும் வேகுமா? அப்படி மேலே வரைக்கும், அப்படியே மேலே வரைக்கும் நேரம் மேலே போயிடுமா? நேரம் அப்படியே தட்டு போய் கொடுக்க மேலே வரைக்கும். இதுதான் கும்பகம் பண்ணிட்டு புலநடக்கமாக கையை வச்சிருந்தா உள்ளுக்குள்ள இருந்து அனல் உருவாகி ஒவ்வொரு சக்கரமாக தாண்டி சகசரா போயிடும். அந்த கையை அசைக்கக்கூடாது. வாசிக்கும் இந்த புலநடக்கத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குது, ரெண்டும் வேற இல்லை. இது என்ன பண்ணுறான், தம் பிடிச்சதை தூக்கி அடுத்து என்ன பண்ணிடுறான், அந்த உஷ்ணத்தை மூச்சை வெளியே விட்டுறான். ஆனால் நாம யோகம் பண்ணும்போது அந்த மூச்சை வெளியே விடுறதில்லை, மூச்சு விரயமாகறதில்லை. என்ன ஆகுது, மேலே ஏறிடுது. இந்த கும்பகம் மேலே வாசி ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியம். கீழே இருந்து ஒவ்வொரு சக்கராவும் தூக்கிட்டு மேலே வரும். இப்படி காலவாசலில் வைக்கிறதுக்கு கீழே இருக்கிற செங்கல்லாம் ஏற்றிட்டு மெல்ல ஏறிடுதுல, சீல் பண்ணிட்டா ஃபுல்லாக எல்லாத்தையும் வேக வச்சிருது. நம்ம அதுக்கு சொல்ல வேண்டியது இல்லை எதை நீ வேக வைக்கணும்னு, அதுவே வேக வச்சிருது இல்லை, அப்படி வேலை செய்யும். அடிப்படையாக என்ன ஆகும், இந்த கைகளுக்கு போகுது இல்லையா, வாசி ஊதிட்டு இந்த கையை எவ்வளோ தியானம் பண்ணும்போது பாருங்க இதே தான் நடக்கும். மூச்சு குறைஞ்சிரும். கும்பகம் தன்னால் உள்ளுக்குள்ள நடக்கும். தியானம் பண்ணும்போது கவனிச்சாலும் அது நடந்துட்டு தான் இருக்கும். கும்பகம் சுவாசம் வெளி சுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது இல்லை, வெளியே விரயம் பண்ணுற சுவாசம் குறைய ஆரம்பிக்கும் போது கைகளுக்கு பாயறது ஜாஸ்தி ஆகிடும். இந்த கையை அசைக்காமல் வைக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் அது ஒன்று என்ன ஆகுது, மரத்து போன மாதிரி ஆகுதா, உணர்வு மட்டும்தான் இல்லைங்க, உயிரோட்டம்லாம் இருக்கும், ஃபுல்லாக நிறைஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தலைக்கு ஏற ஆரம்பிச்சிடும். இந்த புறநடக்கமும் கும்பமும் வந்து ரொம்ப நெருக்கமானது, ஒன்றை விட்டு ஒன்று இல்லை. இப்போ பொண்ணோட வயிற்று தையல் பிரிகிறதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் கிழிஞ்சுதுங்க? அழுத்தந்தாசி கும்பகம் பண்ணால் வயிற்றுலேயும் அழுத்தம் உண்டாகும். அதை அப்படியே வந்து வச்சுருந்தோம்னா, கையை காலை அசைக்காமல் அப்படியே ஒடுக்கத்தில் வச்சுருந்தோம்னா அது வந்து ஒவ்வொரு சக்கராவாக திறந்து ஆக்ஞாவை திறக்கும். சூடு மேலே ஏறுது இல்லை, ஒவ்வொரு செங்கலாக வேக வச்சுட்டே போய் ஒரு சக்கராவாக இப்போ அங்கிறது வரலை, அது கரைச்சித்தானே ஆகணும், போகும்ல, இப்போ மேலே போகுது. இதுக்கு அந்த பொண்ணோட தையல் பிரிஞ்சதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வயிற்றுல கிழிஞ்சு போச்சு, வேற இடத்துல கிழிஞ்சிருக்கலாம்ல? வயிற்று ஓப்பன் பண்ணி வீக்காக இருக்க அந்த இடம் தான், வீக்காக இருக்க இடம் இல்லையா, அப்போ டக்குனு பார்க்கும்போது மற்ற படம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த வீக்னஸாக இருக்கிறத தையல் வந்து வெடிச்சிருக்கும். அப்போ சுகர் இருக்கிறவன் கும்பகம் பண்ணால் என்ன ஆகும், வேதி போகும் முதல் வேலை. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு ஃப்ரீயாக மோசம் போயிட்டுருக்கு, இப்போ கும்பகம் பண்ணால் போய்டும். அப்போ உடம்பை கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் கும்பகத்துக்குள்ளே இறங்கணும். போல வெளி சுவாசம் பண்ணால் அனல் வெளியில் போயிடும். காலவாசலில் பூசி வச்சுருக்கோம்ல, பூசாமல் விட்டுட்டா அது செங்கல் பூரா கருப்பாக தானே ஆகும், பூசினாத்தானே அது நல்ல சிவப்பாக வரும். அப்போ வெளி சுவாசம் பண்ணி சுவாசத்தை விரயம் பண்ணால் தலை வேகாது, வேகாத்தலை கிடைக்காது. வேகாத்தலை இப்படித்தான் உருவாகும். வேகுதில்லை, காலவாசலில் கல் வேகிற மாதிரி வேகுதில்லை. இதுக்கு பேர் என்ன, உள்ளுக்குள்ளேயே அந்த அளவு சுற்றிட்டு இருக்கல, கை வேலை செய்யாமல், அதுக்குனால அதுக்கு பேர் சாகாத கால்னு பேர். செத்து போகல இல்லை, அது உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குல்ல, போகா புனல்னா அது போகவே போகாது. அது புனல்னா காற்று தண்ணி, போக போக அந்த வரலை மண்டையில் இருக்க வரலை அது இதுதான் போக வைக்கும். சாகாத காலை உள்ள வச்சா அது வேகாத தலையை அது வேக வச்சுட்டு அப்புறம் போகாத போனால் ஓடி போயிடும். போக போக மண்டையில் இருக்கிற வரலை கபம் பிடிச்சா தெரியும், வந்துகிட்டே இருக்கும், எங்கிருந்து வருமோ கபம் தெரியாது, நல்லா இருக்க வரைக்கும் இருக்கும். சளி பிடிச்சிருச்சுன்னா எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ
சாகாத கால் எங்கே எதுலேருந்து உற்பத்தி ஆகும்? கும்பகத்தோட உற்பத்தி ஆகும். கும்பகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தியானத்துல வந்து மூச்சு விரயம் பண்ண பயிற்சிகள் எல்லாமே வந்து சாகாத காலை உருவாக்காது. அது வேகாத தலையும் கொடுக்காது. அப்புறம் போகாத போனாலும் போகாது, உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கும். இந்த சாகாத கால்னா விளங்குதான், உள்ளுக்குள்ளேயே அது இருக்கும், வெளியில வேஸ்டா போகாது. வெளியே போனா செத்து போச்சுன்னு இருக்காது. உள்ளுக்குள்ளேயே அந்த கடல் சுழந்துட்டே இருக்கு. நம்ம புலன்களை அடக்கி உட்காந்துட்டான். இப்ப கண் திறந்த தவம் நல்லதா, கண் மூடிய தவம் நல்லதா? மூணு தான் சிம்பிள். நீங்க கண்ணாடி தவம் எல்லாம் இன்சியலா நல்லது. ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கோம். கண்ணாடி வச்சுட்டு நீங்க தவம் பண்ணீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல பயிற்சி பண்றவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு வந்துருச்சுன்னா தூக்கம் வந்துடும். அது இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. அது எல்லா உயிரினுக்கும். தியானத்துல அவன் கண்ணை மூடி உட்கார ஆரம்பிச்சாலும் இயல்பா என்னென்ன கண்ணை மூடிட்டு அவனுக்கு ஒண்ணு வந்து சிந்திக்க நிலையிட்டு தூங்கிடணும். இதை தவிர ரெண்டு அவனுக்கு பழக்கம் இல்லை. தியானம்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை. அப்ப ஆரம்ப நிலையில அவனுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்ணி தியானம் பண்ணா தூங்கிடுவான். அவனை கண்ணாடி பார்த்து விளக்க பார்த்து முதல்ல விழிப்பு நிலையை கைப்பற்றிக்கோ, அதுக்கப்புறமா உள்ள இருட்டில் தியானத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த விளக்கு தியானமும் கண்ணாடியும். இதுவே நிஜமானா இல்லை, இதுவே பவர்ஃபுல்லானா இல்லவே இல்லை. கண்மூடிய பயிற்சி தான் சாகாத காலை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது வேகாத தலையை உண்டாக்கும். அடிப்படையே அங்கதான் இருக்கு. கண்மூடிய பயிற்சி தான். தியானம் நல்லா இருக்கு. கண் திறந்திருந்தாலும் அந்த புலன்கள் எது திறந்திருந்தாலும் நாம பயன்படுத்தினா, புலன்களை நாம பயன்படுத்தினா மூச்சானது அது வெளியே விரயமாகும். மூச்சை சேவ் பண்றதுங்கிற அர்த்தம் கூட இல்லை. மேலே ஏற இருக்கு இல்லையா, அது ஏறி போய் மேலே இருக்கிற செங்கலை வேக வைக்கணும். அண்ணாக்கில் இருக்கிற வரலையை அது வந்து கரைக்கணும். கரைக்க விடணும்னா அது உள்ளுக்குள்ளேயே அந்த சாகாத காலை வச்சிருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம மூச்சை விரயம் பண்ற மாதிரியோ வேற ஏதாவது தியானங்கிற பேர்ல வேற ஏதாவது பண்ணிட்டு பாட்டு பாடியோ கூத்து அடிச்சுட்டு பிராண மூச்சை வெளியே பண்ணா விரயம் பண்ணா அது வந்து அண்ணாக்கு வாசல் கரைக்காது, வரலையே கரைக்காது. அண்ணாக்கு வாசல் வழியா பிராணம் ஏறுறது குறையும். சரி, வாசி பிராணாயம் எந்த வித தந்திரமா இருந்தாலும் சரி, யோகத்துல எந்த தந்திரமா இருந்தாலும் புலன் ஒடுக்கம் இருந்தா தான் அது இந்த மூணும் கொடுத்து பலம் தரும். புலன் ஒடுக்கம் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த சிரம் தலைக்கு பாயறது அதிகமாகும். தலைக்கு பிராணன் பாயறது அதிகமான என்ன ஆகும்? கை இப்படியே வச்சிருக்கோம், அந்த செல் என்ன ஆகுது, மரத்து போயிடுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடும், செத்து போயிடுது, அழுகிடுது. அப்ப செத்து போயிடுது இல்ல. ஒண்ணு வந்து மரத்து போகுதுன்னு என்ன அர்த்தம்? தூக்க நிலைக்கு போயிடுச்சு, அது ஆக்டிவா இல்ல, அது சாக போகுது, அந்த மாதிரி அர்த்தம். அழுக ஆரம்பிச்சிருச்சா செத்துருச்சாங்க. புழுவே வச்சிரும் சிலருக்கு. விரல் எல்லாம் புழுவல் வர்றது உண்டு, கால்கள் எல்லாம் புழு வர்றது உண்டு. அப்ப அந்த செல்லு செத்துருச்சு. அப்ப செல்லு வந்து உயிரோடு இருந்த அந்த பாகம் வந்து தூக்க நிலைக்கு போகுது. முதல்ல மரத்து போறதா தோணுது. இந்த சுகர் வந்துருச்சுன்னா கைகால் உணர்ச்சி இல்லை, எனக்கு ஒன்றும் தொட்டா தெரியலப்பாங்கிற மாதிரி ஆயிடும், வயசா அந்த மாதிரி ஆயிடும். ஒன்று அடுத்த ஸ்டேஜ் அது அழுகியே போயிடும் இல்லையா. இது அழுகி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா செத்து போச்சுல்ல. இது தூக்க நிலைக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து இறந்து போறதுன்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. விழிப்பு, தூக்கம், இறந்து போறது. இந்த 3 ஸ்டேஜ்லயும் செல் இருக்கும். மூளைக்கு அதிகமா பிராணன் பாயலை அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல தூக்க நிலைக்கு அது போகும். நிறைய தூக்கம் வரும், மறதி வரும். நல்லா அறந்து போச்சுன்னா மறதி வரும். அப்புறம் மரணம் வரும், அது செத்து போச்சு அந்த செல்லு. இதுக்கு ஆப்போசிட்டா தலைக்கு பாயும் போது என்ன ஆகும்? நிறைய பாய்ஞ்சதுன்னா அது இடம் விழிப்பாகும். தூக்கத்துக்கு ஆப்போசிட் விழிப்பாகும். அதுக்கப்புறம் அது இறப்பே இல்லை அதுக்கு. இது மரணமில்லா பெருவாழ்வு பத்தி எல்லாம் பேசல. மூளை விழிக்கிற நிலைக்கு வரும். மூளை விழிச்சதுனாவே நிறைய சிந்திக்க முடியும் இல்ல, நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும், நிறைய காரியங்களையும் செய்ய முடியும், ஞானத்தையும் வர வச்சுக்க முடியும். இது ஞானத்துக்கும் அடிப்படை, உலக காரியத்துக்கும் அடிப்படை, மூளை விழிப்புக்கு அடிப்படை. மூளை விழிச்சா அறிவு உதயமாயிடும். அறிவு உதயமான தெளிவு ஞானம் வந்துடும். தூங்காத நிலை முதல்ல வச்சிருக்கும் அது. இது யோக மார்க்கத்துல ஞானத்துக்கு உண்டான வழி. நேரடியாக ஞான மார்க்கத்தை பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆத்ம விசாரத்தை இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆன்மாவையும் யோகத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்ப நாடி சுத்தியை விட கும்பகம் எவ்வளவு பெருசு. அதுக்கு தான் உட்டியான பந்தரம் போடுங்கிறது. உட்டியான பந்தரம் அவ்வளோ பெருசு. போட்டிங்கன்னாவே கும்பகம் தானே அது. உள்ள லாக் பண்ணிடுறமே. லாக் பண்ணாவே அங்கே ப்ரெஷரை கொடுத்துறமில்ல, தம் வந்துடுது இல்லை. அந்த அழுத்தம் என்ன ஆகும்? நீங்கள் அந்த உட்டியான பந்தனத்தை வச்சாவே போதும், கைகளுக்கு பாயறது ஜாஸ்தி ஆகிடும்.
கைகளுக்கு பாயற ஜாஸ்தியாகனா ஆரம்பத்தில் உணர முடியாததை, ஆனால் புலன் ஒடுக்கமாக இருக்கிறதுனால உட்கார்ந்த நிலையிலே இருந்து பண்ணுறதுனால கைகளுக்கு பாயறதுக்கு பதிலாக மேலே எழுந்த அனலானதை மேல் நோக்கி அண்ணாக்கு வாசலுக்கு பாய ஆரம்பித்தோம். அதுக்கு ஒட்டியான வந்து ரொம்ப அவசியம். இது எத்தனை இடத்துல சொல்கிறாங்கங்கிறது தெரியல. ஒட்டியான பந்தனம் இல்லாமல் பண்ணால் அவனுடைய பலன் அற்பம், ரொம்ப அற்பம். ஒட்டியான சேர்த்து பண்ணால் அவனுடைய பலனே வேற. வச்ச உடனே உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடும் மேலே. அதனால் அது அவசியம். பிராணாயாமத்தால் ஏற்படுற அதே இதை வந்து இந்த வெறும் காடி நீர் குடித்தா கூட, இல்லைன்னா ஏதோ சின்ன இதை போட்டால் கூட அதே மாதிரி நாக்கில் அந்த வாழை கரைஞ்சி வருது, அதுவும் அந்த வாழை தானா? நீங்கள் சொல்கிற அந்த வாழை தான் அந்த மருந்தும் அதை தான் கரைக்குதா? காடி நீர் ஊற்றுனாவே இப்போ கூட சமயம் வெடிப்பு அணுவெதி வெடிப்பு சாப்பிட்டேன், இந்த கால் மரத்து போனதுக்கு. சரி, பரவாயில்ல இப்போ. ஆனால் டெய்லி சாப்பிட உள்ள அந்த சளி இறங்கிட்டே கோல்டு பிடிச்சா மாதிரியே இருக்கு. இதுவும் நீங்க சொல்ற அந்த இதுவும் ஒரே வாழை தானா, ஒண்ணு தானா? தொடர்பு படுத்தி பாருங்க. இது சாப்பிட்டது வந்து காடி நீர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. காடி நீர் உப்பு தானே, அந்த மாதிரி இருக்கு. உப்பு தானே, உப்பு தானே, ஒரு பொருளுடைய உப்பு தானே காடி நீர். பாலுடைய உப்புனுடைய திரவ வடிவம் தான் காடி நீர். உப்பை சாப்பிட்டா தண்ணி வெளியே தான் போகும், கரண்டி போகணும். அதுதான் அதுதான் அந்த நீ எதை சாப்பிட்டாலும் சரி, இல்லை பிராணாயாமம் பண்ணாலும் சரி, அண்ணாக்கு வாசலை போய் பிராணம் தொடாம வளலை கரையாது. ஏதோ ஒரு வழியில தொடணும். அதை தொட்டு கையில வச்சு நெய் வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்பவும் பிராணம் அங்கே பாயணும். அந்த தடையை நீக்கி விடுறதுனால பிராணம் அங்கே போய் உள்ள இருக்கிறத கரைச்சி கொண்டு வரும். நம்ம செய்யற மருந்துலாம் ஒன்றும் இல்லை. நெய்க்கு வளலை கரைக்கிற குணம் கிடையாது. அதுக்கு பேரே வமனகாரி தான், அதான் வாந்தி தூண்ட மொழி போகிறோம். கரிசாலை வந்து கவத்தையா இருக்குது, சளிக்கா சாப்பிட்ற மருந்து. அப்புறம் அது எதுக்கு அண்ணாக்கு வச்சு இது பண்றான்? நெய்யோட சேர்றதுனால இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்த வந்து நீங்க தேய்க்க 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 அந்த இடத்துல அனல் உருவாகும். அந்த அனல் அங்க இருக்கிற வளலையை கரைச்சு கொண்டு விடும். நீங்க அங்க தேய்க்கும் போது உண்டாகிற அனல் வந்து வாசி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த இருக்கிற தடையை நீக்கிறோம். அதனால பிராணம் அந்த இடத்துக்கு போய் சேரும். காடி நீரையோ உப்பு கஷ்டத்தையோ நீ சுண்ணமோ ஏதோ ஒரு கருப்பம் சாப்பிட்டீங்கன்னா நாக்கில் வச்ச உடனே என்ன ஆகும்? ஏற்கனவே இதில் வந்து இருக்கும். நாக்குக்கும் நாடிக்கும் சுவைகளுக்கும் மூளைக்கும் கும்பகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அடியோட நாக்கில் ஒரு சுவையை வச்சிங்கன்னா அந்த சுவை மேலே மூளைக்கு தான் முதல்ல போகும். உள்ளுக்குள்ள நாம் சாப்பிடவே வேண்டாம் ஒரு பொருளை. மிளகாய் எடுத்து கடிக்கிறோம், அடுத்த வாய் கடிக்காதேன்னு மூளையே சொல்லிடும். வயிற்றுக்கு போய் ஜீரணமாகி ஐயோ அது வயிறு எரியுது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. வச்ச உடனே மூளை சொல்லிடுது இல்லை. அவள் முதல் வேலை மூளைக்கு தான் போகாது. எந்த இடத்துல எந்த செல்லுல எதையா வச்சா ஒரு பொட்டு வச்சிங்கன்னா முதல்ல மூளைக்கு தான் போகும். அதுக்கப்புறம் தான் உடம்பு கீழே உள்ளே போகும். சுவாசிச்சிங்கன்னா முதல்ல மூளைக்கு தான் போகும், அப்புறம் தான் மற்ற எல்லா உறுப்புக்கும் போகும். ஒரு கறி புகை போயிட்டு இருக்கு, சுவாசிக்கிறீங்க, ஐயோ பிளாஸ்டிக் எரிக்காதீங்க, இது சுவாசிக்காத. மூளை சொல்லுது, முதல்ல மூளைக்கு போயிடும், அதுக்கப்புறம் தான் லங்ஸுக்கு போகும். லங்ஸ் இருமலாகும். அது கூட தெரியாது, மூளை தான் சொல்லணும். அப்படி சொன்னா தான் தெரியும். உப்பு நாக்கில் பட்ட உடனே மேலே போய் என்ன பண்ணுது? உப்பினுடைய இயல்பு என்ன? அரிச்சு சுரக்க வைக்குது. வாயு போயிடும் அந்த இடத்துல. வாயு போய் ஃப்ரீயான உடனே அந்த இடத்துல உறுப்பு வந்து சுருங்கி உரிய முடியும். வயிற்றுல ஒரு ஹார்மோன் இருக்கு, சுரக்குது இல்லை? என்ன இருக்கு வயிற்றுல? கிளாண்டு வந்து இன்சுலின் இருக்கு வயிற்றுல. இங்க தைமஸ் இருக்கு, இங்க வந்து விசுத்துல தைராய்டு இருக்கு. ஒரு ஒரு உறுப்பு வந்து சுருங்கணும், விரியணும். அப்பதான் சுருங்கும் போது அதுக்குள்ள என்ன வந்து உற்பத்தி ஆச்சா அது வெளியில வந்துடும். இன்சுலின் இருக்குன்னா இன்சுலின் சுரக்கும் போது இந்த கிளாண்டு கல்லீரல் சுருங்கும் போது உள்ள இருந்து இன்சுலின் வெளியில வரும். விரிவடையும் போது என்ன பண்ணுவோம்? அது பிராணனை உள்ள வாங்கி வச்சுக்கும், பிராணவாயு உள்ள வாங்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பிராணவாயு அது வந்து இன்சுலினை மாற்றி அது வெளியே விடணும். சுருங்கும் போது விரியும் போது காற்றை உள்ள வாங்கிக்கும், சுருங்கும் போது அது என்ன அந்த காற்றை வச்சு தயார் பண்ணதோ அது வெளியே விட்டுரும். இப்படி சுருங்கி விரிய முடியும். காற்று எல்லா பக்கம் வயிற்றுல வாயு நிறைஞ்சு வச்சுன்னு வைங்க, அது எப்படி விரியும்? சுருங்க முடியும், விரிய முடியாது. அதனால கொஞ்ச நாள் இன்சுலின் சுரந்துகிட்டே இருக்கும், நின்று விடும், விரிவடைய முடியாது. அதனால உப்பை சாப்பிட்டா மறுபடியும் விரிவடையாது. இந்த இடத்துல இருக்கிற வாயு எல்லாம் உப்பு காலி பண்ணிடுறதுனால
அதுக்கு விரிவடைகிறதுக்கு இடம் கிடைக்கும், அது விரிவடைந்து மறுபடியும் சுருங்கி விரியறதுக்கு இடம் கிடைக்கும். இப்படி உப்பு போய் வயிற்றுல இருக்கிற வாயு வெளியேற்றுறதுனால ஒட்டியான பந்தரம் வந்துடும். வயிற்றுல வாயு நிறைஞ்சே இருக்கு, என்ன ஆகும்? சுருக்க முடியாது, நீங்கிட்டே போகும். நீங்கிட்டே போனா கும்பம் ஒட்டியான எப்படி போவீங்க? அப்போ உப்பை சாப்பிட்ட உடனே வயிற்றுல இருக்கிற வாயு போனா அந்த ஊழல் அடங்கி வந்துருதா? ஊழல் அடங்கினாவே ஒட்டியான ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. நீங்க உள்நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த உள்நோக்கி வரக்கூடிய அழுத்தம் என்ன பண்ணும்? கும்பகம் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் அது பண்ண ஆரம்பிச்சிடும்.